We've been thinking about the subject of divine wisdom. பரத்திற்கேற்ற ஞானம் என்கிற கருப்பொருளிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். It's an amazing statement that Jesus made in Matthew chapter 11. மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே மிக வியக்கத்தக்கதான ஒரு வாசகத்தை இயேசு சொல்லியிருக்கிறார். In our church, we speak much about the new covenant established on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே ஸ்தாபிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை குறித்து நம்முடைய சபைகளில் அதிகமாக பேசுகிறோம். And here Jesus shows us the contrast between the old covenant and the new covenant. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை இயேசு இங்கே சொல்லுகிறார். In one sentence, ஒரு வாசகத்திலே, same sentence, அதே வாக்கியம், Matthew 11:11, மத்தேயு 11:11, about the old covenant. பழைய உடன்படிக்கையை பற்றி, the greatest person in the old covenant was John the Baptist. பழைய உடன்படிக்கையிலே இருந்த மிகப்பெரிய மனிதர் யோவான் ஸ்நானகர். In the history of humanity, Jesus said up to that time the greatest person born was John the Baptist before Jesus Christ. இந்த மனுஷ வரலாற்றிலேயே இயேசு கிறிஸ்து வரும் வரை அந்த நாள் வரை உள்ள மிகப்பெரிய மனிதன் யார் என்று சொன்னால் யோவான் ஸ்நானகர். I mean, when Jesus says that, we know it is true. இயேசுவே அதை சொல்லியிருக்கிறார் என்றால் அது உண்மை என்று நாம் அறிந்திருக்கிறோம். John the Baptist was greater than Enoch who walked with God. தேவனோடு கூட நடந்த ஏனோக்கை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் பெரியவர். He was greater than Moses who led the Israelites out of Egypt. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே நடத்தி வந்த மோசேயை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் பெரியவர். He was greater than Elijah, the fiery prophet. அக்னியை கொண்டு வந்ததான தீர்க்கதரிசி எலியாவை காட்டிலும் யோவான் பெரியவர். He was greater than all the prophets in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மிகப்பெரியவர் தான் யோவான் In ஸ்நானகர். the entire Old Covenant, John the Baptist was number one. முழு பழைய உடன்படிக்கையிலேயும் முதலாவது நபர் யார் என்று சொன்னால் யோவான் ஸ்நானகர். And interestingly, he never did any miracles. சுவாரஸ்யமாக அவர் எந்த ஒரு அற்புதங்களையும் செய்யவில்லை. He never did one miracle. ஒரு அற்புதத்தை கூட அவர் செய்யவில்லை. He never healed a sick person. எந்த ஒரு வியாதியஸ்தனையும் குணமாக்கவில்லை. Elijah raised the dead. எலியா மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். But John the Baptist was greater than him. ஆனால் அவரை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் பெரியவர். That shows us that raising the dead and doing miracles is not the greatest thing in God's eyes. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய பார்வையிலே மரித்தோரை உயிரோடு எழுப்புவதோ வியாதியஸ்தர்களை குணமாக்குவதோ பெரிய காரியம் அல்ல. We would think if somebody raised the dead, that must be the greatest prophet. யாராவது ஒருவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பிவிட்டால் அவர்தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று நாம் எண்ணலாம். Elisha, எலிசா, he asked Elijah to give a double portion of the anointing to him. எலியாவுக்கு இருந்ததான அந்த அபிஷேகத்தினுடைய இரட்டிப்பான அபிஷேகத்தை எலிசா கேட்டார். And do you know that Elisha raised two people from the dead? எலிசா இரண்டு மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். He raised a little boy from the dead. மரித்தோரிலிருந்து ஒரு சிறு பையனை எழுப்பினார். And listen to this. இதை கேளுங்கள். After Elisha died, எலிசா மரித்த பிறகு, and they buried him in a grave, ஒரு கல்லறையிலே அடக்கம் a பண்ணினார்கள். sort of an open grave. அது திறந்த ஒரு கல்லறை. Years later, அநேக ஆண்டுகள் கழித்து, when Elisha's body had all disintegrated, only his bones were there. எலிசாவினுடைய சரீரம் எல்லாம் மக்கி மண்ணோடு மண்ணாய் போய்விட்டது. வெறும் எலும்புகள் துண்டுகள் மட்டும் கிடக்கிறது. Some people threw a dead man into that grave. சில மக்கள் அந்த ஒரு மரித்த மனிதனை இந்த கல்லறையிலே எறிந்தார்கள். And that dead man's body touched the bones of Elisha. எலிசாவினுடைய அந்த எலும்பை அந்த மரித்த சரீரம் தொட்டது. And he rose up from the dead. அவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து விட்டான். Can you imagine what anointing there was in the dead bones of Elisha? எலிசாவினுடைய மரித்து அந்த உலர்ந்த எலும்புகளிலேயே எவ்வளவு அபிஷேகம் இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? You should read the story in 2 Kings. ரெண்டு ராஜாக்கள் இந்த கதைகளை நீங்கள் படிக்க வேண்டும். Chapter 13 or somewhere. 13ஆம் அதிகாரத்தில் வருகிறது என்று எண்ணுகிறேன். If you don't know, you must read it. நீங்கள் அதை அறியவில்லை என்று சொன்னால் வாசிக்க வேண்டும். If you had heard that some man today was like that, இன்றைக்கு யாராவது அப்படி ஒரு மனிதர் இருந்தார் என்றால், say, wow, you mean his dead bones raised up a dead man? ஓ, இந்த மனிதனுடைய எலும்புகள் மரித்த இன்னொரு மனிதனை உயிரோடு எழுப்பியது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மனிதன். He must definitely be the greatest prophet. கண்டிப்பாக இவர்தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். No, இல்லை. Jesus said, இயேசு சொன்னார், a man who never did any miracle is the greatest man. எந்த அற்புதத்தையும் செய்யாத ஒரு மனிதர் தான் பெரிய மனிதர். That shows us that our way of thinking
is different from God's way of thinking. நாம் சிந்திக்கிற விதத்திற்கும் தேவன் சிந்திக்கிற விதத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை இது காண்பிக்கிறது. We are impressed by miracles. நாம் அற்புதங்களினாலே கவரப்படுகிறோம். God is impressed by character. ஆனால் தேவனோ குணாதிசயத்தினாலே அவர் கவரப்படுகிறார். Faithful obedience to him. தேவனுக்கென்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய கீழ்ப்படிதல். Even if you never do a miracle. நீங்கள் அற்புதமே செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. You and I may not be able to follow Elisha and Elijah and the miracles they did. நீங்களும் நானும் எலியா எலிசா செய்த அற்புதங்களை நாம் பின்பற்ற முடியாமல் இருக்கலாம். But can you follow John the Baptist? ஆனால் யோவான் ஸ்நானனை பின்பற்ற முடியுமா? Who never did any miracle? எந்த அற்புதங்களையும் செய்யவில்லை. Who was fearless? பயப்படாதவர். He would speak the truth even to a king. ஒரு ராஜாவா இருந்தாலும் அவரிடத்தில் உண்மை சத்தியத்தை பேசுகிறவர். He would say, you have no right to marry your brother's wife. உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ திருமணம் செய்வதற்கு எந்த உரிமையும் உனக்கு இல்லை என்று அப்பட்டமாய் சொன்னவர். If Elijah had told one of his friends, I'm going to tell the king that. எலியா நான் இந்த ராஜாவை John the Baptist. யோவான் ஸ்நானகன் இந்த ராஜாவிடத்தில் நான் போய் சொல்லப் போறேன்னு சொன்னார். He said, don't do that, you lose your head. ஐயோ இதை சொன்னால் உன்னுடைய தலை போய்விடும் என்று சொல்கிறார்கள். He said, I'm willing to lose my head, but I'm going to tell the people the truth. நான் என் தலை போனாலும் பரவாயில்லை, நான் சத்தியத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். That is how John the Baptist was. இப்படித்தான் யோவான் ஸ்நானகன் இருந்தார். And another great thing about him which made him a great man. அவரை மிகப்பெரிய ஒரு மனிதனாய் மாற்றியது என்னவென்றால் his attitude to Jesus. இயேசுவின் மீது அவருக்கு இருந்த மனப்பான்மை. You know, he said, I'm not even fit to open his shoelaces. அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னார். And when he heard that some of his disciples were following Jesus, யோவான் தன்னுடைய சீஷர்களிலே சிலர் இயேசுவை பின்பற்றி போகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே he was so happy. He said, yes, he must increase, I must decrease. அவர் மிகுந்த சந்தோஷமுள்ளவராய் அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொன்னார். What was it that made John the Baptist a great man? யோவான் ஸ்நானகன் மிகப்பெரிய மனிதனாய் மாற்றியது எது? Not miracles. அற்புதங்கள் அல்ல. Make him your hero. அவரை உங்களுடைய ஹீரோவாக மாற்றுங்கள், கதாநாயகனாக மாற்றுங்கள். John the Baptist was my hero for many years. அநேக ஆண்டுகளாக யோவான் ஸ்நானகன் என்னுடைய கதாநாயகனாக இருந்தார். Because he was fearless. ஏனென்றால் பயமில்லாதவராய் He was இருந்தார். not interested in anybody's honor or anybody's money. யாருடைய கனத்திலும் யாருடைய பணத்திலும் விருப்பமில்லாதவர். He was only interested in telling people the truth. அவருக்கு விருப்பமெல்லாம் சத்தியத்தை பேசுவது. And he preached repentance. மனந்திரும்பலை பேசினார். You go the next day, he's preaching repentance. அடுத்த நாள் மனந்திரும்பலை பற்றி பேசினார். Every day you go to listen to John the Baptist, he is only preaching against sin. ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோவான் ஸ்நானகன் பேசுவதை கேட்டு பாருங்கள், பாவத்துக்கு விரோதமாகவே பேசிக் கொண்டிருப்பார். He never preached on healing. அவர் குணமாக்குதலை பற்றி பேசவில்லை. He never bothered if there was no music in his meetings. அவருடைய கூட்டங்களில் நல்ல இசைக்கருவி இல்லாவிட்டாலும் அது கவலை இல்லை. He never got any musicians to sing before he preached. அவருடைய பிரசங்கத்துக்கு முன்பாக இசைக்கருவிகள் பாடகர்கள் எல்லாம் வந்து பாட முடியாது வைக்கவில்லை. Only preached against sin. பாவத்துக்கு விரோதமாய் பிரசங்கித்தார். And when some people who knew they were not converted, மனம் திரும்பாத சில மக்களை அவர் அறிந்த பொழுது they came for baptism, he said, I will not baptize you. ஞானஸ்நானம் எடுக்க வந்தார்கள். அவர்களை பார்த்து அவர் சொல்றார், உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன். He had discernment. அவருக்கு பகுத்தறிவு இருந்தது. So many things I have learned from John the Baptist. ஆகவே இவளை நாம் யோவானிடத்தில் கற்றுக்கொள்கிறோம். A man who always wanted to become smaller so that Jesus would increase in the eyes of others. இயேசு எல்லாரை காட்டிலும் மிக பெரியவராய் மாறும்படியாக இவர் தன்னுடைய பார்வையில் மிகவும் சிறியவராக மாற வேண்டும் என்று விரும்பினார். That is why Jesus said he is the greatest person that was ever born. ஆகவே தான் இதுவரை பிறந்தவர்களில் மிகப்பெரிய மனிதர் யோவான் ஸ்நானகன் என்று இயேசு சொன்னார். So let me repeat that. நீங்கள் அதை வாசியுங்க. The greatest person in the old covenant never did even one miracle. பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த மனிதர்களில் மிகப்பெரியவர் ஒரு அற்புதத்தையும் செய்யாதவர். He never had a great music team. அவருக்கு பெரிய இசை குழுவினர் இல்லை. The greatest man in the Old Testament, in the Old Covenant, preached repentance. பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த மிகப்பெரிய நபர் மனந்திரும்பலை குறித்து பிரசங்கித்தார். The greatest man in the Old Testament wanted to become smaller and smaller so that Jesus would become greater. இயேசு பெரியவராகும்படியாய் பழைய உடன்படிக்கையிலே பிறந்த மிகப்பெரிய மனிதர் சிறியவராக ஆக விரும்பினார். His only desire was to point to Jesus and say, follow him. அவருடைய விருப்பமெல்லாம் இயேசுவை சுட்டி காண்பித்து இவரை பின்பற்றுங்கள் என்று சொல்வதாகும். That is why he became my hero. ஆகவே தான் அவர் என்னுடைய ஹீரோவாக மாறினார். You can make him your hero too. நீங்களும் யோவான் ஸ்நானகனை உங்களுடைய ஹீரோவாக மாற்றலாம். I don't want to become bigger in my church, I want to become smaller. ஆண்டவர் என்னுடைய சபையில் நான் பெரிய ஆளாக நான் விரும்பவில்லை. ஆண்டவரே என்னுடைய சபையில் நான் சிறியவனாய் மாறட்டும். I don't want people to look at me, I want to be a pointer to Jesus. யாரும் என்னை பார்க்க வேண்டாம் ஆண்டவரே, நான் இயேசுவை சுட்டி காண்பிக்கட்டும். I want to become smaller in the eyes of others so that Jesus can become bigger. இயேசு பெரியவராகும்படியாய் மற்றவருடைய கண்களில் நான் சிறியவனாகட்டும். And I don't want any honor from men. எனக்கு மனிதனிடத்தில் எந்த கனமும் வேண்டாம். And if one day somebody is going to cut off my head, I'm ready for that also, like John the Baptist. ஒரு நாள் யாராவது என் தலையை வெட்ட வேண்டும் என்று விரும்பினால் யோவான் ஸ்நானகனைப் போலவே நானும் இருக்க விரும்புகிறேன். The greatest man under the old covenant. பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர். Now, இப்பொழுது listen to this amazing truth. இந்த வியக்கத்தக்க சத்தியத்தை கேளுங்கள். Matthew 11:11. மத்தேயு 11:11.
the least person in the new covenant is greater than John the Baptist. பழைய புது உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய மிக சிறிய மனிதன் யாரோ அவன் யோவானிலும் பெரியவனாய் இருக்க போகிறான். See, the kingdom of heaven mentioned here is another phrase for the new covenant. இங்கே தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் புது உடன்படிக்கைக்கு சமமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. The old covenant was a kingdom of earth. பழைய உடன்படிக்கை பூமிக்குரிய ராஜ்யமாக இருந்தது. God never promised Israel anything in heaven. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரலோகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் தேவன் வாக்களிக்கவில்லை. God never told Abraham, I will take all your children to heaven. உன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் பரலோகத்துக்கு எடுத்து செல்வேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்லவில்லை. He has not taken all of Abraham's children to heaven. ஆபிரகாமுடைய எல்லா பிள்ளைகளையும் பரலோகத்துக்கு எடுத்து செல்லவும் இல்லை. You read the Old Testament, there's almost not even a single promise about heaven. பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள், பரலோகத்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் கூட இல்லை. There's no promise about partaking of God's nature. தேவனுடைய சுபாவத்திலே பங்கு பெறுவதை குறித்த ஒரு வாக்குத்தத்தமும் இல்லை. There's no promise about overcoming sin. பாவத்தை மேற்கொள்வதை குறித்து எந்த வாக்குத்தத்தமும் இல்லை. The standard was very low. அங்கே உள்ள தரமானது மிகவும் கீழான நிலையில் இருந்தது. We can say that all the old covenant people lived in kindergarten. நாம் என்ன சொல்லலாம் என்றால் பழைய உடன்படிக்கை மக்கள் எல்லாரும் வந்து எல்கேஜி லெவலிலேயே வாழ்ந்தார்கள். Even in Galatians it says they were like little children. அவர்கள் சிறு பிள்ளைகளைப் போல இருந்தார்கள் என்று கலாத்தியரிலே வாசிக்கிறோம். You know, in Galatians கலாத்தியரிலே we are told that old covenant people were like children and we are like grown up sons. பழைய உடன்படிக்கை மக்கள் அவர்கள் சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள், நாமோ வளர்ந்த பிள்ளைகளைப் போல இருக்கிறோம். So all old covenant people, Moses, Elijah, everybody, they were like kindergarten students. பழைய உடன்படிக்கை மக்கள் எல்லாரும் மோசே, எலியா, எலிசா எல்லாரும் அவர்கள் எல்கேஜி நிலையில் இருந்தார்கள். In the kindergarten, John the Baptist got 100%. அந்த எல்கேஜி வகுப்பிலேயே 100க்கு 100 மார்க் வாங்கினவர் தான் யோவான் ஸ்நானகன். He was the best in the kindergarten. அந்த எல்கேஜி வகுப்பிலேயே இருந்த மிக சிறந்த மாணவர் தான் யோவான் ஸ்நானகன். In the new covenant, ஆனால் புது உடன்படிக்கையிலே you start in first standard. நீங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து ஆரம்பிக்கிறீர்கள். You are ahead of everybody in the kindergarten, including John the Baptist. யோவான் ஸ்நானகன் உட்பட எல்கேஜி வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லாரை காட்டிலும் நீங்கள் பெரியவர்களாய் மாறிவிட்டீர்கள். That is an amazing truth. இது வியக்கத்தக்கதான ஒரு சத்தியம். They had a kingdom of earth. அவர்களுக்கு பூமிக்குரிய ராஜ்யம் இருந்தது. Their whole mind was about earthly things. அவருடைய மனது முழுவதுமாக பூமிக்குரிய காரியத்தினாலே நிறைந்திருந்தது. God said, I'll give you plenty of fruit and plenty of crops in your field. உன்னுடைய வயல்வெளியிலே நிறைய பயிர்கள் உண்டாகும், கனிகள் உண்டாகும் என்று சொன்னார். All your cattle will multiply like anything. உன்னுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் திரளாய் பெருகும் என்று சொன்னார். See, those days the wealth of people was in their fields and in cattle. அந்த நாட்களிலே மக்களுடைய வளமே அவருடைய சொத்தே வயல்வெளியிலே இருக்கக்கூடிய பயிர்களும் மிருக ஜீவன்கள் தான். Today it is in money and banks and all that. இன்றைக்கு தான் நாம் வங்கிகள் பணம் என்று பார்க்கிறோம். But those days the wealth was in cattle and in fields. அந்த நாட்களிலே அவளுக்கு இருந்த வளம் சொத்து எல்லாம் மிருக ஜீவன்களும் வயல்வெளிகளும் and in children. பிள்ளைகளும். So the Lord said, I'll give you plenty in your fields. ஆகவே திரளான ஒரு வளர்ச்சியை பயிர்களை கொடுப்பேன், அறுவடையை கொடுப்பேன். And many cattle, நிறைய திரளான மிருக ஜீவன்களை கொடுப்பேன். many children. அநேகம் பிள்ளைகளை கொடுப்பேன். And you கொடுப்பேன். will never lack money, you will have plenty. உனக்கு பணத்திலே குறைவுபடாது, நீ அதிகமாய் பெற்றிருப்பாய். It was all earthly. இவைகளெல்லாம் And பூமிக்குரிய I'll give you ஆசீர்வாதம். one land also called Canaan to live in. நீங்கள் வாழ்வதற்கென்று ஒரு தேசத்தையும் கொடுப்பேன் என்று சொன்னார். Lord, what about any heavenly blessing for these people? ஆண்டவரே, இந்த மக்களை குறித்து ஏதாவது பரலோக ஆசீர்வாதம் உண்டா? Zero. பூஜ்யம். Earthly blessing plenty. பூமிக்குரிய ஆசீர்வாதம் திரட்சியாய். I will also be, I am the Lord your healer. I will heal your sicknesses. நான் உன்னுடைய வியாதிகளெல்லாம் குணமாக்குகிற கர்த்தர். I will not deliver you from your sin. பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியாது. You won't get cancer. உனக்கு புற்றுநோய் வராது. But you will keep on getting angry. ஆனால் கோபம் வந்து கொண்டே இருக்கும். You will get plenty of money. நிறைய பணம் கிடைக்கும். But you will keep on lusting after women. ஆனால் ஸ்திரீகளை இச்சித்துக் கொண்டே இருப்பாய். You will have bitterness against people. மக்கள் மீது கசப்பு வைத்துக் கொண்டிருப்பாய். But you will have plenty of money. ஆனால் உனக்கு நிறைய பணம் இருக்கும். You will have big houses. பெரிய வீடுகள் இருக்கும். And you will be very rich. நீ பணக்காரனா இருப்பாய். But you will be defeated by sin all your life. ஆனால் வாழ்க்கை முழுவதுமாக பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருப்பாய். That is kindergarten old covenant level. இதுதான் பழைய உடன்படிக்கையின் எல்கேஜி லெவல் தரம். Even John the Baptist. யோவான் ஸ்நானகன் உட்பட. You know, John the Baptist was a man who saw the dove descending upon Jesus and he heard a voice saying, "This is my beloved son." யோவான் ஸ்நானகன் இயேசுவின் மீது பரிசுத்த ஆவியான புறாவை போல இறங்குறதை கண்டார். வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்ற சத்தத்தையும் கேட்டார். Now if you had seen that, நீங்கள் அதை பார்த்திருப்பீர்களானால், you would never doubt that Jesus is the son of God. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பதிலே உங்களுக்கு எள்ளளவும் சந்தேகம் இருக்காது. But John the Baptist doubted even after seeing that. இதை பார்த்த பிறகும் கூட யோவான் ஸ்நானகனுக்கு இவர் மெய்யான தேவகுமாரன் என்ற சந்தேகம் வந்தது. That shows
that even he had unbelief. அவருக்கும் கூட அவிசுவாசம் இருந்தது என்பதை நிரூபிக்கிறது. And the Bible says unbelief is a very great sin. அவிசுவாசம் என்பது மிகப்பெரிய பாவம் என்று வேதம் சொல்கிறது. It's a greater sin than even adultery. விபச்சாரத்தை காட்டிலும் அவிசுவாசம் கொடிய பாவம். And that's what we see here. அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். That John the Baptist was in a prison. யோவான் ஸ்நானன் சிறைச்சாலையில் இருக்கிறார். Because Herod locked him up. ஏனென்றால் ஏரோது இவரை சிறைச்சாலையில் வைத்து பூட்டி விட்டார். And he heard that Jesus is delivering so many people from sin and sickness and everything. From sickness and so many other problems like that. இயேசு கிறிஸ்து வியாதிகளிலிருந்து अनेகரை விடுதலையாக்குறதெல்லாம் யோவான் ஸ்நானன் கேள்விப்படுகிறார். So John the Baptist says, what about me? I am in prison. Why don't you deliver me? யோவான் ஸ்நானன் என்ன கேட்கிறார்? நான் சிறைச்சாலையில் இருக்கிறேனே, என்னை பூட்டி என்னை விடுதலையாக்க மாட்டீரா? Are you really the Messiah? உண்மையாலுமே நீர்தான் மேசியாவா? Matthew 11:3 Should we look for somebody else who's going to come after you? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் அவரை காத்திருக்க வேண்டுமா? You go to John the Baptist in prison and say, don't you see the Holy Spirit descending on him? யோவான் ஸ்நானன் சிறைச்சாலையில் இருக்கிறார், நீங்கள் அவரை போய் பார்த்து கேட்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வருவதை நீங்கள் பார்க்கவில்லையா? Hey John the Baptist, didn't you hear the voice from heaven saying, this is my beloved son? இவர்தான் என்னுடைய நேசகுமாரன் என்கிற சத்தத்தை வானத்திலிருந்து நீர் கேட்கவில்லையா யோவான் ஸ்நானனே? And now you're questioning, is he really the one? இப்பொழுது இவர்தான் உண்மையான மேசியாவா என்று கேள்வி கேட்கிறீரே? Yeah, John the Baptist says, I am not so sure now. எனக்கு இப்பொழுது அவ்வளவு நிச்சயம் இல்லை என்று சொல்வார். I don't know whether that voice was really the voice of God. உண்மையாலுமே அந்த சத்தம் வானத்திலிருந்து தேவ சத்தம் தானா என்று தெரியவில்லை. I don't know whether that was just a dove flying over there or whether it was the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவர் தானா அல்லது ஏதோ புறா வந்து அங்கே பறந்ததா என்று தெரியவில்லை. He is doubting. அவர் சந்தேகிக்கிறார். That is old covenant life. இதுதான் பழைய உடன்படிக்கை வாழ்க்கை. They could not overcome sin. அவர்களால் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை. That is why he said the new covenant you start in the first standard. ஆகவே தான் நான் சொன்னேன், புதிய உடன்படிக்கையை நாம் 1ஆம் வகுப்பிலிருந்து ஆரம்பிக்கிறோம். Now it doesn't mean that all of us are better than John the Baptist. உடனே நாம் எல்லாரும் யோவான் ஸ்நானனை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்று அர்த்தமல்ல. If you are in first standard and you get 0, நீங்கள் 1ஆம் வகுப்பிலே படித்துக்கொண்டு 0 மார்க் வாங்கினால், முட்டை மார்க் வாங்கினால், the chap who gets 100% in kindergarten may be better than you. இன்னொரு யோவான் ஸ்நானன் உங்களை காட்டிலும் 100 மார்க் எல்கேஜியில் வாங்குறார், அவர் உங்களை காட்டிலும் சிறந்தவர். If John the Baptist were living today, he would have been the greatest man almost on the earth. இப்பொழுது யோவான் ஸ்நானன் இந்த புதிய உடன்படிக்கை காலத்தில் வாழ்ந்திருப்பார் என்று சொன்னால் பூமியிலே மிகப்பெரிய ஒரு நபராக இருந்திருப்பார். But he was living in another time. ஆனால் அவர் வேறொரு காலத்திலே வாழ்ந்து வந்தார். Before the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாக. So even though the Holy Spirit was upon John the Baptist, பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானன் மீது இருந்தாலும் கூட, he did not dwell inside John the Baptist. பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானனுக்குள்ளாக வாசம் பண்ண முடியவில்லை. If he had dwelt inside John the Baptist would have had no doubt at any time. பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானனுக்குள்ளாக வாசம் பண்ணி இருந்திருப்பாரே, ஆனால் எந்த காலகட்டத்திலும் யோவான் ஸ்நானனுக்கு சந்தேகமே வந்திருக்காது. He was only a few days in prison and he lost his faith. அவர் கொஞ்ச நாட்கள் தான் சிறையில் இருந்தார், ஆனாலும் விசுவாசத்தை இழந்து விட்டார். Nowadays we hear of Christians who've been locked up for 20 years in prison for preaching the gospel. இன்றைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடினாலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு 20 ஆண்டுகளாக கைதிகளாக இருக்கிறவர்களை குறித்து கேட்கிறோம். And after 20 years they are rejoicing in the Lord. They have no doubt. 20 ஆண்டுகள் கழித்தும் அவர்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷிக்கிறார்கள், அவர்களுக்கு சந்தேகமே இல்லை. Through the years we have seen Christians taken to the stake and burned because they confessed Jesus. இவ்வளவு ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிக்கை செய்தபடினாலே அவர்கள் சூளையிலே எரிக்கப்பட்டதை நாம் கேட்டிருக்கிறோம். They say just forsake Jesus and you can be escaped. You can escape. இயேசுவை விட்டுவிடு, நீ இந்த தீக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். They say no. அவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். They had greater faith than John the Baptist. யோவான் ஸ்நானனை காட்டிலும் இவர்களுக்கு பெரிய விசுவாசம் இருக்கிறது. They don't forsake Jesus even if they have to be killed or burnt or head cut off or anything. அவர்கள் கொலை செய்யப்பட்டாலும், தலை வெட்டப்பட்டாலும், தீயிலே போடப்பட்டாலும் இயேசுவை அவர்கள் மறுதலிக்காதவர்கள். They had the Holy Spirit within them. ஏனென்றால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளாக இருந்தார். Not because they were better than John the Baptist. யோவான் ஸ்நானனை காட்டிலும் சிறந்தவர்கள் என்பதனாலே அல்ல. But because John the Baptist lived before the day of Pentecost. யோவான் ஸ்நானகன் பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பதாக வாழ்ந்தார். It's just like, there were people who lived 300 years ago who had no electricity. அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் 300 ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்த மக்கள், அவர்களுக்கு மின்சாரமே இல்லை. Even very rich people, they had to light a lamp and strike it and burn oil to get light. மிகுந்த பணக்காரர்கள் கூட அந்த எண்ணெயை ஊற்ற வேண்டியிருக்கிறது, அந்த விளக்கை பற்ற வைக்க வேண்டியிருக்கிறது, அந்த லேண்டன் விளக்கு எரியும். But today the poorest person has got electricity in his house. ஆனால் மிகவும் ஏழையான ஒரு மனிதன் கூட இன்றைக்கு மின்சார இணைப்பு வீட்டிலே பெற்றிருக்கிறார். Is it because he is cleverer or richer than those people? இந்த மனிதன் அன்று வாழ்ந்த பணக்காரர்களை காட்டிலும் இவர் புத்திசாலியா? No. இல்லை.
He is living in a time after electricity has been discovered. மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வாழ்கிற ஒரு மனிதன் இவர். That is the comparison between John the Baptist and people who live after the day of Pentecost. யோவான் ஸ்நானகனுக்கும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு வாழ்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். But you know, a person may have electricity in his house and all he may do is burn one lamp in the house, that's all. ஒரு மனிதனுக்கு மின்சார இணைப்பு பெற்றிருந்தும் கூட வீட்டிலே அவன் வைத்திருப்பதெல்லாம் ஒரே ஒரு குண்டு பல்பு தான். And another person who's got electricity, he runs 100 gadgets in his house. இன்னொரு மனிதனுக்கு மின்சார இணைப்பு கிடைத்திருக்கிறது, வீட்டிலே நூற்றுக்கணக்கான உபகரணங்களை வைத்து இயக்குகிறார். Refrigerator and washing machine. அவருக்கு ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கிறது, ஒரு துவைக்கக்கூடிய இயந்திரம் இருக்கிறது, dishwasher and vacuum cleaner, பாத்திரம் விளக்குவதற்கு பாத்திரம், குளிப்பதற்கு பாத்திரம், computer and television, and so many things. கணினி, தொலைக்காட்சி பெட்டி, எவ்வளவோ மின்சார உபகரணங்கள் இருக்கு. Same electricity. அவர் மின்சாரத்தை பயன்படுத்துகிறார். One person only puts one lamp. ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு பல்பு தான். Uses so many things with that electricity. ஆனா இன்னொரு மனிதனோ அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி எத்தனையோ கருவிகளை இயக்குகிறார். That is a picture of new covenant believers who are got the Holy Spirit within them. பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள்ளாய் கொண்டிருக்கக்கூடிய புது உடன்படிக்கை விசுவாசிகளுடைய மாதிரி தான் இது. Some people, New Testament Christians, many may be sitting here. இங்கே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் அநேகர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You just use the Holy Spirit for one little thing. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை ஒரே ஒரு சிறு விஷயத்திற்காக மட்டுமே பயன்படுத்துகிறீர்கள். The Holy Spirit has assured me I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை என்பதை பரிசுத்த ஆவியானவர் காண்பித்திருக்கிறார். And I am going to heaven when I die. நான் மரித்தால் பரலோகத்துக்கு போவேன். That is like a man using electricity to burn one bulb in his house, that's all. அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் மின்சாரத்தை பெற்றிருந்தாலும் வீட்டிலே ஒரே ஒரு குண்டு பல்பு தான் இருக்கிறது. Whole house one bulb is burning. முழு வீட்டிற்கும் ஒரே ஒரு குண்டு விளக்கு. Lot of believers are like that. அநேக விசுவாசிகள் இப்படி தான் இருக்கிறார்கள். But do you know that electricity can do so many things in a person's house? ஆனால் இந்த ஒரு மின்சாரமானது ஒரு மனிதனுடைய வீட்டிலே பல உபகரணங்களை இயக்க முடியும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Do you know that the power of the Holy Spirit can do amazing things in your life? அதேபோல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே வியக்கத்தக்கதான காரியங்களை செய்யும். It can help you to hear the voice of God every day in your heart. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். Every day. ஒவ்வொரு நாளும் I seek to hear the voice of God in my heart every morning when I get up. நான் எழுந்திருக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ஆவியானுடைய தேவனுடைய சத்தத்தை உள்ளத்திலே கேட்க விரும்புகிறேன். That is the most important thing for me. எனக்கு மிக முக்கியமான காரியம் இதுதான். Why? ஏன்? Because Jesus said man shall not live by bread alone. ஏனென்றால் இயேசு சொல்லி இருக்கிறார் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல but by every word that proceeds from God's mouth. என்னுடைய வாயிலிருந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Not by every word that proceeded in the Bible some hundreds of years ago. 100 ஆண்டுகள் முன்பதாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது அல்ல. Yes, this is all God's word. இவைகள் வேதம் எல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். But what I'm saying is God is speaking even today. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் வேதத்திற்கு அப்பால் தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட பேச முடியும். Not something different from the Bible. வேதத்தை காட்டிலும் முரண்பட்ட காரியங்கள் அல்ல. Everything God speaks today will be according to the Bible. தேவன் இன்றைக்கு பேசக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வேதத்தினுடைய கோட்பாடுகளை சார்ந்தே இருக்கும். But according to my need today God will speak to me something from the Bible. ஆனால் இன்றைக்கு என்னுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் வேதத்திலிருந்து தேவன் ஒரு காரியத்தை எனக்கு பேச முடியும். I don't know what I'm going to face tomorrow. நாளை தினத்திலே நான் எதை சந்திப்பேன் என்று எனக்கு தெரியாது. But I don't have to worry about it. ஆனால் அதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. Because I know God will give me a word according to my need tomorrow. நாளைக்கு என்னுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் தேவன் ஒரு வார்த்தையை கொடுப்பார். It's a wonderful thing to have the Holy Spirit within. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே கொண்டிருப்பது அற்புதமான காரியம். And that is how God meets my need. இப்படி தான் தேவன் என்னுடைய தேவையை சந்திக்கிறார். And not only that. அது மட்டுமல்ல. Then the Holy Spirit begins to help me to meet the need of other people. மற்ற மக்களுடைய தேவையும் சந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை பயன்படுத்துகிறார். I'm not talking only about myself. நான் என்னை பற்றி மட்டுமே கவலைப்படுவதில்லை. Talking about all of you if you will open your heart to the Holy Spirit. நீங்கள் மட்டும் உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவர் திறப்பீர்கள் என்று சொன்னால் உங்களோடு கூட தேவன் பேசுவார். The Holy Spirit is the person that makes all the difference in the new covenant. புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். The Holy Spirit will give me a word to help me first of all. தேவன் என்னுடைய தேவைக்கு ஏற்றாற்போல ஒரு வார்த்தை முதலாவது கொடுக்கிறார். And then he will give me a word to help other people. அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக வார்த்தையை கொடுக்கிறார். How does he help me? ஆனால் எனக்கு எப்படி உதவி செய்கிறார்? My biggest problem in my life is sin. என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை பாவம் தான். Just like a beggar, his biggest problem is poverty. ஒரு பிச்சைக்காரனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய தரித்திரம். You go to a beggar on the street and say, what is your biggest problem? ஒரு சாலையிலே போகக்கூடிய ஒரு பிச்சைக்காரனை பார்த்து உன்னுடைய பெரிய பிரச்சனை என்ன என்று கேளுங்கள். He says, I don't have money. எனக்கு பணம் இல்லை.
You go to a sick man in the hospital and ask him, what is your problem? மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு வியாதி நோய் கொண்டவனை பார்த்து கேளுங்கள், உங்களுடைய பிரச்சனை என்ன? He's a very rich man. அவன் ஒரு பெரிய பணக்காரன். I got plenty of money, but my problem is my sickness. எனக்கு நிறைய பணம் இருக்கிறது, ஆனா என்னுடைய பிரச்சனை வியாதி. So let me ask you, my brother or sister, what is your biggest problem? உங்களுடைய பெரிய பிரச்சனை என்ன என்று நான் கேட்கிறேன். It may not be money. அது பணமா இல்லாம இருக்கலாம். If you ask me what is my biggest problem, என்னுடைய பெரிய பிரச்சனை என்ன என்று கேட்டால், it was sin. அது பாவம். It was a very big problem in my life. என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையா இருந்தது, மிக பெரிய பிரச்சனையா இருந்தது. When I say, can God deliver me from this? தேவன் இதிலிருந்து என்னை விடுதலையாக்க முடியுமா? I had shortage of money, but that was not my biggest problem. எனக்கு பணக்குறைவு ஏற்பட்டது, அது என்னுடைய பெரிய பிரச்சனை அல்ல. I was a poor man when I got married. திருமணமான பொழுது நான் மிகவும் ஏழையா இருந்தேன். But that's okay, we can live even with little bit of money. அது பரவாயில்லை, கொஞ்சம் பணத்தை வைத்து வாழ முடியும். And my wife and I lived quite happily with நானும் என்னுடைய துணைவியாரும் மிகவும் சந்தோஷமாய் கொஞ்சத்திலே வாழ்ந்தோம். It was not that we didn't have enough clothes. We could live with very few clothes. எங்களுக்கு அதிகமான வஸ்திரங்கள் இல்லை, ஆனால் குறைந்த வஸ்திரங்களை வைத்து வாழ்ந்தோம். We could live in a small house. சிறிய வீட்டிலே வாழ்ந்தோம். But my biggest problem was I was defeated by sin. என்னுடைய பெரிய பிரச்சனை என்னவென்றால் பாவத்தினாலே நான் தோற்கடிக்கப்பட்டேன். I used to get angry. கோபப்படுவேன். I was bitter. நான் கசப்புள்ளவனாய் இருந்தேன். I couldn't forgive people. நான் மக்களை மன்னிக்க முடியவில்லை. I loved this earth so much, earthly things and money. பூமிக்குரிய காரியத்தையும் பணத்தையும் அதிகமாக நேசித்தேன். And many other things like that. I used to get anxious. நான் கவலைப்படுவேன். Worried. I used to பதட்டப்படுவேன். I used to speak evil of others. மற்றவர்களை குறித்து தீமையாக பேசுவேன். I couldn't forgive somebody who hurt me. எனக்கு காயப்படுத்தினவர்களை மன்னிக்க முடியாது. This was my biggest problem. இதுதான் என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை. And I know that is the problem of many of you. உங்களில் அநேகருக்கும் இதுதான் பிரச்சனை என்பதை அறிந்திருக்கிறேன். Do you think the Holy Spirit can do something? பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது ஒன்றை செய்வார் என்று எண்ணுகிறீர்களா? For many years I thought no, he can't help me in that. அநேக ஆண்டுகள் நான் எண்ணினதெல்லாம் அவர் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று. But I praise God that a time came in my life when I realized he can help me. ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது, அவர் என்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்ய முடிந்தது. And today I can testify that இன்றைக்கு நான் சாட்சி பகர முடியும். The Holy Spirit has helped me. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். Because I earnestly sought God for it. ஏனென்றால் உண்மையாலுமே நான் தேவனை தேடினேன். The Bible says, seek with all your heart and you will find. நீங்கள் முழு இதயத்தோடு தேடுங்கள், அப்பொழுது கண்டுபிடிப்பீர்கள். Because God is a rewarder of those who diligently seek him. அவர் உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தேவன் பலனளிக்கிறவர். If you diligently seek God, நீங்கள் உண்மையாய் தேவனை தேடும் பொழுது he will deliver you from all these sins that plague your life. உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்படுத்துகிற எல்லா பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். And all these sins that are ruining your marriage, உங்களுடைய திருமணத்தை கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள், that are ruining your children, உங்களுடைய பிள்ளைகளை கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள், ruining your children's marriages, உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள், the Holy Spirit is the solution. பரிசுத்த ஆவியானவரே தீர்வு. Not just some emotional experience, ஏதோ இது உணர்ச்சிபூர்வமான ஒரு அனுபவம் அல்ல. not just speaking in tongues, அந்நிய பாஷை பேசுவது மட்டுமல்ல, but deliverance from sin. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை. That is what makes the new covenant person higher than John the Baptist. இதுதான் யோவான் ஸ்நானனை காட்டிலும் ஒரு புதிய ஏற்பாட்டு புது உடன்படிக்கை மனிதனை பெரியவனாய் மாற்றுகிறது. That is the meaning of divine wisdom. இதுதான் தெய்வீக ஞானம் என்பதனுடைய பொருள். John the Baptist did not have it. அநேகர் அதை John the Baptist, யோவான் ஸ்நானனுக்கு அது இல்லை. he had an earthly wisdom. அவருக்கு பூமிக்குரிய ஞானம் இருந்தது. Turning from earthly external sins. பூமிக்குரிய பாவங்களிலிருந்தும் புறம்பாய் காணப்படுகிற பாவங்களிலிருந்தும் திரும்புவது. When John the Baptist said, repent, மனம் திரும்பு என்று யோவான் ஸ்நானன் சொன்ன பொழுது, turn from sin, பாவத்திலிருந்து விடுதலை திரும்பு என்று சொல்லும் பொழுது, he was not talking about anger and dirty thoughts. அவர் சொன்னதெல்லாம் அவர் கோபத்தை பற்றியோ அசுத்தமான சிந்தனைகளை பற்றியோ அல்ல. Because let me tell you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், John the Baptist himself did not have victory over anger and dirty thoughts. யோவான் ஸ்நானனுக்கு அசுத்த சிந்தையிலிருந்தும் கசப்பிலிருந்தும் விடுதலை இல்லை, கோபத்திலிருந்து விடுதலை இல்லை. Nobody had victory over anger and dirty thoughts till the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாள் வரை யாருக்குமே கோபத்திலேயும் கசப்பான எண்ணத்திலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை. Not Elijah, not John the Baptist. எலியாவா இருந்தாலும் சரி, யோவானா இருந்தாலும் சரி. But Jesus said the least person in the new covenant can rise higher than him. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே சிறியவராய் இருக்கக்கூடிய ஒருவன் அவர்களை காட்டிலும் பெரியவனாய் இருப்பான் என்று சொன்னார். It's amazing. வியக்கத்தக்கதா இருக்கிறது. Where we can rise and how low we are living. எங்கே நாம் உயர்ந்து இருக்க முடியும், ஆனால் எவ்வளவு தாழ்வான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And I believe that God has raised up CFC churches just to proclaim this message. இந்த செய்தியை அறிவிக்கும்படியாக பிரகடனப்படுத்தும்படியாகவே CFC சபைகளை தேவன் எழுப்பி இருக்கிறார். You can overcome sin. நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும். You can partake of God's nature. தேவனுடைய சுபாவத்திலே நீங்கள் பங்கடைய முடியும். It says in 2 Peter chapter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். This is an amazing promise. வியக்கத்தக்கதான வாக்குத்தத்தம். 2 Peter chapter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். 2 Peter chapter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம்.
It says here about amazing, magnificent promises in verse 4. நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம் அருமையும் மேன்மையான வாக்குத்தத்தங்கள். Precious, magnificent promises God has granted to us. தேவன் நமக்கு இந்த மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். What are these precious and magnificent promises? இந்த அருமையும் இனிமையான மேன்மையான வாக்குத்தத்தங்கள் என்ன? Is it to help us to become millionaires? கோடீஸ்வரர்களாக மாறுவதற்காகவா? To help us to have big houses? பெரிய வீடுகளை கட்டுவதற்காகவா? Help us to have perfect health? பூரண ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்காகவா? No. இல்லை. These promises are so that we can partake of his divine nature. அவருடைய திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. And escape all the corruption in the world due to sin. இச்சையினாலே பாவத்தினாலே உலகத்தில் உண்டான எல்லா கேடுகளுக்கும் தப்பும்படியாக. Do you know that the greatest promises of God are not to make you a rich man? தேவனுடைய பெரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உன்னை பணக்காரனாக மாற்றுவதற்காக அல்ல என்று உங்களுக்கு தெரியுமா? Not to heal you of all your sicknesses. உங்களை எல்லா வியாதியிலிருந்தும் உங்களை குணமாக்குவதற்காக அல்ல. That's all good, but that is not the greatest thing. இவைகள் நல்லதுதான், ஆனால் இவைகள் மிகப்பெரிய காரியங்கள் அல்ல. They are all like 5 paisa compared to the riches God is giving. தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஐஸ்வரியத்தை பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் 5 பைசா மதிப்புள்ளவைகள். The greatest thing God can give us is his own nature. தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் அவருடைய சொந்த சுபாவம். Do you know that he has not even given his nature to the angels? அவர் தூதர்களுக்கு கூட தம்முடைய சுபாவத்தை கொடுக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? When he created Adam, he did not give him his nature. ஆதாமை சிருஷ்டித்த பொழுது தம்முடைய சுபாவத்தை அவருக்கு கொடுக்கவில்லை. He gave him life, ஜீவனை கொடுத்தார். but he never gave him his nature. ஆனால் தம்முடைய சுபாவத்தை கொடுக்கவில்லை. How do I know that? எனக்கு எப்படி அது தெரியும்? Because if Adam and Eve had God's nature, they would never have disobeyed God. தேவனுடைய சுபாவம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்திருக்குமே, ஆனால் அவர்கள் ஒரு காலம் கீழ்ப்படியாமல் இருந்திருக்க மாட்டார்கள். They would not have gone and eaten of the tree of knowledge of good and evil. அவர்கள் அங்கே போய் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்திருந்திருக்க மாட்டார்கள். That is the proof they did not have God's nature. தேவனுடைய சுபாவம் அவர்களுக்கு இல்லை என்பதற்கு இதுதான் நிரூபணம். They wouldn't. They did not obey God. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. Jesus came with God's nature. இயேசு தேவனுடைய சுபாவத்தோடு கூட வந்தார். And he would not even turn the stones to bread when he was hungry. அவர் பசியாக இருந்தபொழுது ஒரு கல்லுகளை கூட அப்பமாக மாற்ற மாட்டார். It's God's nature. அது தேவனுடைய சுபாவம். That is the nature. It says all of God's precious promises are to give us that nature. தேவனுடைய அருமையான மேன்மையான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவராகும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is only by that nature that we can escape the sin in the world. இந்த சுபாவத்தின் மூலமாக மட்டுமே நாம் இந்த உலகத்தின் பாவங்களுக்கு தப்ப முடியும். It's not by determining, okay, I've come to this conference, I've decided I'm not going to sin anymore. நம்முடைய தீர்மானத்தின்படியாக அல்ல, நான் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கிறேன், இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன் என்ற உறுதியான தீர்மானம் எடுப்பதனாலே வருவதல்ல. You know, if you have a very precious dog in your house, உங்க வீட்டிலே ஒரு நல்ல விளையாடப்பட்ட நாய்க்குட்டியை நாய் வைத்திருக்கிறீர்கள், like a watchdog in your house, உங்க வீட்டை காவல் காப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு நாய், however good that dog may be, அந்த நாய் எவ்வளவு நல்ல நாயா இருந்தாலும் சரி, however much you may love it, அந்த நாய் எவ்வளவு நீங்கள் நேசித்தாலும் சரி, it does not have your nature. உங்களுடைய சுபாவம் அந்த நாய்க்கு இல்லவே இல்லை. You can give it a nice coat, you can give it food, நல்ல கோட்டை இதை போட்டு விடலாம், நல்ல ஆகாரத்தை கொடுக்கலாம், you can make a little house for it, அந்த நாய்க்கு தனி ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம், you can give it the best food, நல்ல ஆகாரத்தை கொடுக்கலாம், but it does not have your nature. ஆனால் ஒரு காலம் உங்களுடைய சுபாவத்தை இந்த நாய் பெற்றுக்கொள்ள முடியாது. It cannot be your son. அந்த நாய் உங்களுடைய மகனாய் மாற முடியாது. However good it may be, however tall it may be, it cannot be your son. அது எவ்வளவு நல்ல நாயா இருந்தாலும் எவ்வளவு உயரமான நாயா இருந்தாலும் உங்களுடைய மகனாய் மாற முடியாது. It cannot have your nature. உங்களுடைய சுபாவத்தை அது பெற்றுக்கொள்ள முடியாது. So for human beings like us to get God's nature, மனுஷர்களாய் இருக்கக்கூடிய நாம் தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், you have to see what a wonderful thing it is. அது எவ்வளவு அற்புதமான காரியம் என்று பார்க்க வேண்டும். It's like a dog in your house becoming your son, getting your nature. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாய் உங்களுடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய மகனாய் மாறுகிறது போல. What a miracle that is. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள். That your dog suddenly becomes a man and becomes your son. உங்களுடைய நாய் திடீரென ஒரு மனிதனாய் மாறி உங்களுடைய மகனாய் மாறுகிறது. That is the wonder of the Holy Spirit making me a child of God. தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். அதுதான் அந்த அற்புதம். His nature. என்னுடைய சுபாவத்தை மாற்றுகிறார். And you know, if that dog could get human nature, இந்த நாய்க்கு மனிதனுடைய சுபாவம் கிடைக்குமானால், it won't go running after bones anymore. அது இனிமேலும் எலும்பு துண்டுக்காய் ஓடாது. It will behave completely differently. முற்றிலுமாய் வித்தியாசமாய் நடந்து கொள்ளும். It will start wearing clothes. அது ஆடை அணிய ஆரம்பிக்கும். It will start going to school. பள்ளிக்கு போக ஆரம்பிக்கும். Dogs don't go to school, they don't wear clothes. நாய்கள் ஆடை அணிவதில்லை, பள்ளிக்கு போவதில்லை. A complete change in lifestyle. வாழ்க்கையினுடைய பாணியே மாறுகிறது. Completely different.
முற்றிலுமாய் வித்தியாசம். And all the other dog friends he had before, அதற்கு முன்பாக இருந்த மற்ற நாய் நண்பர்கள் எல்லாரும், they'll say, what happened to you? ஏய் நாயே, உனக்கு என்ன நடந்தது? Why are you going to school? Why are you dressing up? ஏன் நீ பள்ளிக்கு போகிறாய்? ஏன் ஆடை அணிகிறாய்? He'll say, because I am not a dog now, I have become a human being. அந்த நாய் சொல்லும், இப்பொழுது நான் நாய் அல்ல, நான் ஒரு மனுஷனாய் மாறிவிட்டேன். I was a dog like you once upon a time. ஒரு காலத்தில் உன்னை போல ஒரு நாயாய் இருந்தேன். Running after bones and எலும்பு துண்டுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருந்தேன். not wearing any clothes. எந்த ஆடை அணியாமல் இருந்தேன். Not going to school. பள்ளிக்கு போகாமல் இருந்தேன். But now ஆனால் இப்பொழுது I am a human being. நான் ஒரு மனுஷனாகி விட்டேன். I go to school. நான் பள்ளிக்கு போகிறேன். I'm learning mathematics. நான் இப்பொழுது கணக்கு கற்றுக்கொள்கிறேன். What do you dogs know about mathematics? உங்களுக்கெல்லாம் நாய்களே, உங்களுக்கெல்லாம் என்ன கணக்கு தெரியும்? Can you see the difference? A dog becoming a human being. ஒரு நாய் மனிதனாய் மாறும் பொழுது என்ன வித்தியாசம் வருகிறது என்று பார்க்கிறீர்களா? I want to ask you a question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். If you are really a spirit filled child of God, உண்மையாலுமே நீங்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்ட தேவ பிள்ளையாய் மாறினால், is there the same degree of difference between you and all your worldly friends? உலக நண்பர்களுக்கும் உங்களுக்கும் அதே விதமான வித்தியாசம் காணப்படுகிறதா? And all the nominal Christians in the world who are not born again, மறுபடியும் பிறக்காத பேர் கிறிஸ்தவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? is there a difference between you and them like a human being and a dog? ஒரு மனுஷனுக்கும் நாய்க்கும் உள்ள வித்தியாசத்தை போல உங்களுக்கும் பேர் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? Or do you say, I'm just a better dog than the other dogs? இல்லாவிட்டால் மற்ற நாய்களை காட்டும் நான் நல்ல நாய் இருக்கேன்னு சொல்லுகிறீர்களா? I'm a better human being than some of these other human beings. மற்ற மக்களை காட்டும் நான் நல்லவன் மனிதன். That's not Christianity. That's not Christianity. அது கிறிஸ்தவம் அல்ல. In the new covenant, புதிய உடன்படிக்கையிலே we can be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட முடியும். That means filled with the nature of God. தேவனுடைய சுபாவத்தினாலே நிரப்பப்பட முடியும். And one proof of it is this. அதனுடைய ஒரு நிரூபணம் என்னவென்றால், listen carefully, கவனமாய் கேளுங்கள், that I cannot hate anybody. நான் யாரையுமே பகைக்க முடியாது. Do you hate somebody? யாரையாவது நீங்கள் பகைக்கிறீர்களா? You don't have God's nature. உங்களுக்கு தேவ சுபாவம் இல்லை. God hates sin, but he doesn't hate anybody. தேவன் பாவத்தை வெறுக்கிறார், வேறு யார் எந்த மனிதனும் வெறுப்பதில்லை. And that is what happens when we get God's nature. தேவனுடைய சுபாவத்தை பெறும்போது இதுதான் நடைபெறுகிறது. We hate sin. நாம் பாவத்தை வெறுக்கிறோம். We hate sin like poison. பாவத்தை விஷத்தை போல வெறுக்கிறோம். We hate sin terribly. நான் பயங்கரமாய் பாவத்தை வெறுக்கிறேன். We want to get rid of it. அதை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். Just like in the toilet you flush everything out. கழிவறையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தண்ணீர் ஊற்றி விளக்குவது போல. Like that we want to get rid of sin from our life. இது போல நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை விட்டு விலக்குகிறோம். That happens when we are filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவி நிரப்பப்படும் போது நடைபெறுகிறது. I am amazed that so many believers still keep sin in their life. அநேக விசுவாசிகள் இன்னுமாய் பாவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They still keep it. இன்னுமாய் பாவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். I can't understand why. ஏனென்று எனக்கு விளங்கவில்லை. It's like never putting water down your toilet. கழிவறையிலே தண்ணீரை ஊற்றாதே போல. You keep on using it, it is all accumulating there and you don't pour any water to clean it out. தண்ணீரை ஊற்றுவதில்லை, அங்கே சேர்ந்து கொண்டே போகிறது. How would you like to have a toilet like that? எப்படி அப்படி ஒரு கழிவறை வைத்திருக்க முடியும்? You keep using it every day and you never pour any water there. அனுதினமும் பயன்படுத்துகிறீர்கள், ஆனால் அதை தண்ணீர் ஊற்றி சுத்தம் பண்ணுவதே இல்லை. That is how sin is in your life. இப்படி தான் பாவம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. Sin. பாவம். And nothing being flushed out. எதுமே கழிவறையில் சுத்தப்படுத்தப்படாதபடி இருக்கிறது. Unforgiving attitude towards somebody. மற்றவர்கள் மீது மன்னிக்க முடியாத சுபாவம். Bitterness. கசப்பு. Complaining. குறை சொல்லுதல். Murmuring. முறுமுறுத்தல். Anger. கோபம். Dirty thoughts. அசுத்த சிந்தனை. And so many other evil things. இன்னும் எவ்வளவோ தீமையான காரியங்கள். Jealousy. பொறாமை. Pride. பெருமை. When are you going to flush it all out? எப்பொழுது இவைகளெல்லாம் நீங்கள் நீக்க போகிறீர்கள்? You can't do it unless you are filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவி நிரப்பப்படாவிட்டால் அதை செய்ய முடியாது. The Old Testament was an external life. பழைய உடன்படிக்கையானது வெளிரங்கமான வாழ்க்கை. The new covenant is an inner life. புது உடன்படிக்கை உள்ளான வாழ்க்கை. And that is what God gives us. இதுதான் தேவன் நமக்கு தருகிறார். The main difference, பிரதான வித்தியாசம் என்னவென்றால், you know, the Pharisees had a good external life. பரிசேயர்களுக்கு வெளிரங்கமான நல்ல வாழ்க்கை இருந்தது. Let me show you Matthew chapter மத்தேயு 23. Just turn the fan. I don't want the fan. Turn it off. I don't need it. You have water? Fan off for a minute. Yeah, as I was saying, the main difference in the old covenant and the new covenant is in the new covenant our life is inward first. புதிய உடன்படிக்கையிலே நம்முடைய வாழ்க்கை அந்தரங்கத்தில் ஆரம்பிக்கிறது.
In the old covenant it is only outside. பழைய உடன்படிக்கையிலே வெளியரங்கமான வாழ்க்கை. The old covenant was occupied with doctrine and external life. பழைய உடன்படிக்கையிலே உபதேசம் வெளியரங்கமான வாழ்க்கை. You know, many people say அநேகர் சொல்கிறார்கள் that everything was wrong with the Pharisees. பரிசேயர்களிடத்தில் எல்லாமே தவறு என்று. There were many things wrong. அநேக தவறுகள் இருந்தது. But they had two good things. ஆனா ரெண்டு நல்ல காரியங்கள். Matthew 23. மத்தேயு 23ஆம் அதிகாரம். They had many wrong things. பல தவறுகள் இருந்தது. They used to squeeze rent from poor widows. ஏழை விதவைகளிடமிருந்து வருமானத்தை வசூலிப்பார்கள். They used to lead people astray with their teaching. தங்களுடைய போதனையினாலே மக்களை வழிவிலக செய்வார்கள். They were interested in money. அவர்கள் பணத்திலே விருப்பமுள்ளவர்களாக இருந்தார்கள். They were interested in the honor of men. மனிதனுடைய கனத்திலே விருப்பமுள்ளவர்களாக இருந்தார்கள். But there were two good things. ஆனால் ரெண்டு நல்ல காரியங்கள் இருந்தது. Matthew 23 மத்தேயு 23 verse 2 and 3. 2-3. Jesus said, இயேசு சொன்னார், the scribes and Pharisees are sitting in the chair of Moses. வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். Everything that they tell you to do. அவள் சொல்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யுங்கள். How can Jesus say to his disciples, everything the Pharisees tell you to do, you can do? பரிசேயர் சொல்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யுங்கள் என்று எப்படி இயேசு சொல்ல முடியும்? That means their doctrine is right. அப்படியானால் அவருடைய உபதேசம் சரியா இருக்கிறது. Do you think Jesus will tell you everything the Roman Catholics tell you to do? ரோமன் கத்தோலிக்கர்கள் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் செய்யுங்கள் என்று இயேசு சொல்வாரா? They tell you to pray to Mary. மரியாதை ஜெபிங்கள் என்று சொல்வார்கள், நீங்கள் செய்வீர்களா? Do you think Jesus would say that? இயேசு அப்படி சொல்வாரா? The Jehovah's Witnesses say Jesus Christ is not God. யெகோவா சாட்சிக்காரர் சொல்கிறார்கள் இயேசு தேவன் அல்ல. Would Jesus say everything the Jehovah's Witnesses say? யெகோவா சாட்சிக்காரர் சொல்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இயேசு சொல்வாரா? இல்லை. Jesus can say that only about a group that teaches everything correctly. எல்லாவற்றையும் சரியாய் போதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரை மட்டும் தான் தேவன் அப்படி பார்த்து சொல்வார். Pharisees were like that. பரிசேயர்கள் அப்படி இருந்தார்கள். Everything they tell you to do. அவர்கள் சொல்வது எல்லாவற்றையும் செய்யுங்கள். Because what they say is right. அவர் சொல்வதெல்லாம் சரிதான். That is the number one good certificate that Jesus gave to the Pharisees. இயேசு பரிசேயர்களை குறித்து சொன்ன நற்சாட்சி இதுதான். That all their teaching is correct. அவருடைய போதனை எல்லாம் சரி. They are not teaching it in the correct way to other people. சரியான விதத்திலே மற்றவர்களுக்கு போதிப்பதில்லை. They are not doing it themselves. தாங்களும் அதை கீழ்ப்படிவதில்லை. But their doctrines are correct. ஆனால் உபதேசம் எல்லாம் சரி. Certified by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே நற்சாட்சி கொடுத்த ஒரு உபதேசம். Second thing. இரண்டாவது காரியம். Matthew 23 and verse 25. மத்தேயு 23:25. You Pharisees, you clean the outside of the cup. பரிசேயர்களே, நீங்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். Now, outside means my external life. வெளிப்புறம் என்று சொன்னால் என்னுடைய புறமான வாழ்க்கை. Inside means my internal life. உட்புறம் என்று சொன்னால் உள்ளான வாழ்க்கை. Their problem was, அவளுடைய பிரச்சனை என்னவென்றால், their external life was clean. வெளிப்புற வாழ்க்கை சுத்தமாக இருந்தது. Inside thought life and all was heart was all dirty. சிந்தை வாழ்க்கை, இருதயம் எல்லாம் அசுத்தமாக இருந்தது. But their external life was clean. ஆனால் புறமான வாழ்க்கை சுத்தமாக இருந்தது. Isn't it a good thing to have a good external testimony? நல்ல வெளியரங்கமான சாட்சியை பெற்றிருப்பது நல்லதல்லவா? The Pharisees had that. பரிசேயர்களுக்கு அது இருந்தது. Jesus said it. இயேசு அதை சொன்னார். You clean the outside of the cup and the dish. நீங்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துகிறீர்கள். It's a certificate. அது ஒரு நல்ல நற்சாட்சி. Your outside is all clean. வெளிப்புறம் எல்லாம் சுத்தமாக இருக்கிறது. So here are two good certificates that Jesus gave to the Pharisees. ஆகவே பரிசேயர்களுக்கு தேவன் கொடுத்த இரண்டு நற்சாட்சிகள். Listen. கவனியுங்கள். Your doctrines are all correct. உபதேசங்கள் எல்லாம் சரி. Your external life and testimony is very good. வெளியரங்கமான சாட்சியும் வாழ்க்கையும் நன்றாக இருக்கிறது. But ஆனால் verse 33, you will still go to hell. 33ஆம் வசனம், ஆனாலும் நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள். Okay, now let us apply that to ourselves. இப்பொழுது இதை நம்மிடத்திலே பொருத்தி பார்ப்போம். Is your doctrine all correct? உங்களுடைய உபதேசம் எல்லாம் சரியா? Yeah, we have correct doctrine. ஆம், நாம் சரியான உபதேசத்தை வைத்திருக்கிறோம். We are not like the false teachers. கள்ள போதகர்களைப் போல இல்லை. Is your external testimony before people good? மக்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய வெளியரங்கமான வாழ்க்கை நன்றாக இருக்கிறதா? You are not committing adultery, you are not stealing. விபச்சாரம் செய்வதில்லை, நீங்கள் திருடுவதில்லை. Your external life is very good. உங்களுடைய வெளியரங்கமான வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. Everybody in the church has got a good opinion about you because they don't know your inner life. சபையில் உள்ள மக்கள் உங்கள் உள்ளான வாழ்க்கை அறியாதபடினாலே வெளியரங்கமாய் பார்த்து நற்சாட்சி கொடுக்கிறார்கள். They see your external life and say very good. வெளியரங்கமான வாழ்க்கையை பார்த்து மிகவும் நல்லது என்று சொல்கிறார்கள். They see your doctrine correct. உபதேசத்தை பார்த்து நல்லது என்று சொல்கிறார்கள். Is it possible that Jesus may say you'll still go to hell? ஆனாலும் நீ நரகத்துக்கு போவாய் என்று இயேசு சொல்வதற்கு சாத்தியம் உண்டா? What does that teach us? இது நமக்கு என்ன போதிக்கிறது? That if you have a good doctrine,
நமக்கு நல்ல உபதேசம் இருந்தால் and a good external life, நல்ல வெளியரங்கமான வாழ்க்கை இருக்குமேயானால், and you're not concerned about your inner heart, ஆனால் உள்ளான இருதயத்தை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை, and your thoughts, உங்களுடைய எண்ணங்களை குறித்து, and your inner attitudes, உள்ளான மனப்பான்மையை குறித்து, you're not really much different from other people. மற்ற மக்களை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமானவர்கள் அல்ல. You're just an actor, நீங்கள் நடிக்கிறீர்கள், outside looking good. வெளியரங்கமாய் நல்ல வாழ்க்கை. What is the solution to this? அதனுடைய தீர்வு என்ன? We need to be filled with the Holy Spirit, நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டியிருக்கிறது. to get God's nature inside. நமக்குள்ளாக தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. That is divine wisdom. இதுதான் தெய்வீக ஞானம். Earthly wisdom only tells us how to behave on the outside. பூமிக்குரிய ஞானமானது வெளியரங்கமாய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. Earthly wisdom will tell you how to make more money, பூமிக்குரிய ஞானம் நீங்கள் எப்படி இன்னும் பணம் சம்பாதிக்கலாம், how to avoid difficult problems on the earth, பூமிக்குரிய கஷ்டமான பிரச்சனைகளை நாம் எப்படி தவிர்க்கலாம், how to give bribes to the right people and get jobs done. சரியான நபரிடத்திலே போய் லஞ்சம் கொடுத்து எப்படி வேலையை சாதிக்கலாம். Yeah, there are many people like that. இப்படி அநேகர் இருக்கிறார்கள். Maybe some of you sitting here are very clever with all that earthly wisdom. ஒருவேளை இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களே பலர் பூமிக்குரிய ஞானத்தினாலே மிகுந்த புத்திசாலிகளா இருக்கலாம். Maybe you call yourself Christian and even go to some church. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர் என்று உங்களை அழைத்துக் கொள்ளலாம், ஏதோ ஒரு சபைக்கு போய் கொண்டிருக்கலாம். You won't be able to stand before God in the final day. ஆனால் கடைசி நாளிலே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. I'm telling you the truth so that you don't, சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், so that you don't get a surprise in the day of judgment. நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திராதபடிக்கு நான் இப்பொழுது உங்களுக்கு God சொல்லுகிறேன். has brought you to this conference to hear the truth. சத்தியத்தை கேட்கும்படியாக தேவன் உன்னை இந்த கான்ஃபரன்ஸ்க்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். I want to urge you one thing. ஒன்றை நான் உங்களிடத்தில் வருந்தி கேட்கிறேன். Concentrate on your inner life. உங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலே எப்பொழுதுமே சிரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். Concentrate on your thoughts. உங்களுடைய சிந்தை வாழ்க்கையிலே Lord, அதிகமாக கவனம் செலுத்துங்கள். give me pure thoughts. ஆண்டவரே எனக்கு சுத்தமான சிந்தையை தாரும். Concentrate on your attitudes towards people. மக்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மையிலே உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். Lord, give me a good attitude towards everyone in the world. ஆண்டவரே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதன் மீதும் எனக்கு நல்ல மனப்பான்மையை தாரும். Help me to love my enemies. என்னுடைய சத்துருக்களை சிநேகிக்க உதவி செய்யும். Give me grace to bless those who curse me. என்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியான கிருபையை தாரும். Give me grace to forgive everybody who has done wrong to me. எனக்கு தவறு செய்த எல்லாரையும் மன்னிக்க உதவி செய்யும். You can't do that without the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லாதபடிக்கு நீங்கள் அதை செய்ய முடியாது. But I know it's possible. ஆனால் அது சாத்தியம் என்று நான் அறிந்திருக்கிறேன். Many people have done harm to me in my life. அநேக மக்களுடைய வாழ்க்கையில் எனக்கு வெகு தீமை செய்திருக்கிறார்கள். But I can say before God today, I have forgiven every one of them. நான் அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்று தேவனுக்கு முன்பாக நான் சொல்ல முடியும். I say before God, not only I have forgiven, I wish the best for every one of them. நான் அவர்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன் என்று மட்டுமல்ல, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சிறந்ததை நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I don't wish any evil for them. அவர்களுக்கு எந்த தீமையும் நான் நாடுவதில்லை. That's not my ability. அது என்னுடைய திறமை அல்ல. It's the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவருடைய திறமை. If I put on a switch in my house and the light comes on, என்னுடைய வீட்டிலே ஒரு சுவிட்சை போடுகிறேன், ஒளி மின் விளக்கு எரிகிறது. And you say, "Oh brother Zach, how did you get light in your house?" ஓ சகோதரர் ஜாக் அவர்களே, உங்கள் வீட்டுக்கு எப்படி இந்த ஒளி வந்தது? I say, didn't do anything. I just put on the switch. நான் ஒன்றும் செய்யவில்லை, நான் சுவிட்சை போட்டேன், அவ்வளவுதான். Somebody else connected the electricity power to my house. வேறு யாரோ மின்சார சக்தியை என்னுடைய வீட்டிற்கு இணைப்பாக So in கொடுத்திருக்கிறார்கள். the same way you ask me, இதே போல நீங்கள் கேளுங்கள், how can you love your enemies? எப்படி நீங்கள் சத்துருவை நேசிக்க முடிகிறது? I say, no, somebody's given me the power of the Holy Spirit. யாரோ எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுத்திருக்கிறார்கள். Like putting on the switch, I just opened myself to that. நான் சுவிட்சை போடுவது போல நான் அதற்கு திறக்கிறேன். And the Holy Spirit helps me to love them. பரிசுத்த ஆவியானவரை நேசிக்க முடியாது சொல்லுகிறார். I could not do it on my own. நான் என்னாலே செய்ய முடியாது. Just like I cannot make that light come on my own. நானாகவே ஒரு ஒளி மின் விளக்கை உண்டு பண்ண முடியாது. But when the electricity comes, it's so easy. மின்சாரம் வரும்பொழுது அது எளிதாக இருக்கிறது. Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, learn to honor the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் கனமனை கற்றுக்கொள்ளுங்கள். The Holy Spirit does not come just to make us emotional and excited. நம்மை உணர்ச்சி வசப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. Some people think that. சிலர் அப்படி எண்ணுகிறார்கள். Holy Spirit comes, I'll get all excited and shake. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். No, that's not why the Holy Spirit comes. பரிசுத்த ஆவியானவர் அதற்காக கொடுக்கப்படவில்லை. See, because even people who get evil spirits behave like that. அசுத்தாவியை பெறுகிறவர்கள் கூட அப்படி நடந்து கொள்கிறார்கள். I've seen people with evil spirits shaking and rolling on the ground and all that. அசுத்தாவி வந்து விட்டால் அவர்கள் குலுங்குகிறார்கள், உருளுகிறார்கள். It's all evil spirits. அது அசுத்தாவி. Evil spirits make people evil. அசுத்தாவி மக்களை அசுத்தராய் மாற்றுகிறது, தீமையாய் மாற்றுகிறது. So Holy Spirit will make people holy. பரிசுத்த ஆவியானவர் மக்களை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். I don't want to roll on the ground. நான் தரையிலே படுத்து உருள விரும்பவில்லை. I don't want to shake. நானே குலுங்க விரும்பவில்லை. What's you shaking and then hating my enemies? நான் குலுங்கி என்னுடைய சத்துருவை விரோதித்தால் என்ன பிரயோஜனம்? What's you shaking and
cursing those who curse me. குலுங்கி விட்டு நான் என்னை சபிக்கிறவர்களை சபித்தால் என்ன பிரயோஜனம்? I don't want to shake. நான் குலுங்க விரும்பவில்லை. I want power to love my enemies. என்னுடைய சத்துருக்களை நேசிப்பதற்கு எனக்கு வல்லமை வேண்டும். I want power to have a pure thought life. சுத்தமான சிந்தை வாழ்க்கைக்கு எனக்கு வல்லமை வேண்டும். I don't want emotional excitement and have a dirty thought life. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அசுத்த சிந்தனை எனக்கு வேண்டாம். And I say, Lord, I never want to have any shaking in my body any time in my life. என் வாழ்க்கையிலே எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு குலுக்கலும் தேவையில்லை ஆண்டவரே. Give me a pure thought life. ஆண்டவரே ஒரு தூய சிந்தை வாழ்க்கையை தாரும். Give me love in my heart for every human being. எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடிய அன்பை எனக்கு மனிதர்களுக்கு செலுத்தக்கூடிய அன்பை தாரும். To my enemies, to those who hate me, to those who curse me. என்னை பகைக்கிறவர்கள், என்னை விரோதிக்கிறவர்கள், என்னை சபிக்கிறவர்கள். And give me a freedom from attachment to earthly things. பூமிக்குரிய காரியங்களில் உள்ள ஈர்ப்பிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். Set my mind on the things above. என்னுடைய சிந்தை கர்த்தாவே எப்பொழுதும் மேலே இருக்கட்டும். I'm going to live on this earth at the most about 100 years. அதிகபட்சம் 100 ஆண்டுகள் வரைக்கும் 100 வயது வரை வாழலாம். Not more than that. அதற்கு அதிகமா இல்லை. But I'm going to live in heaven for eternity. ஆனால் பரலோகத்தில் நித்தியமாய் வாழ போகிறேன். So Lord, give me an attachment to the things above. ஆண்டவரே மேலான காரியங்கள் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பை தாரும். You pray like that? நீங்கள் இப்படி ஜெபிக்கிறீர்களா? If you pray like that, your life will be completely changed. உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். God will give you wisdom. தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவார். In different situations in life. வாழ்க்கையிலே வித்தியாசமான சூழ்நிலைகளிலே He will tell you exactly what to do. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார். You will live by every word that proceeds from God's mouth. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைப்பீர்கள். There is no partiality with God. தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லை. What he did for others he will do for you. மற்றவர்களுக்கு என்ன செய்தார் அதை உங்களுக்கும் செய்வார். What he's done for me he'll do for you. எனக்கு என்ன செய்திருக்கிறார் அதை உங்களுக்கும் செய்வார். One of the great things I discovered in scripture as I studied it, நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது படிக்கும் பொழுது நான் கண்டுபிடித்த ஒரு காரியம், through the revelation of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டின் மூலமாக, nobody taught me this. யாருமே இதை சொல்ல முடியாது. No earthly man taught me this. எந்த ஒரு பூமிக்குரிய மனிதனும் இதை எனக்கு போதித்ததில்லை. The Holy Spirit taught me. பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். I'll tell you in one sentence. ஒரு வாக்கியத்தில் சொல்ல முடியும். I wrote a song about it. அதை குறித்து ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். What God did for Jesus he will do for me. இயேசுக்கு என்ன செய்தாரோ அதை எனக்கும் செய்திருக்கிறார், செய்ய முடியும். That is one of the most amazing revelations that I got from God. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வியக்கத்தக்கதான ஒரு வெளிப்பாடு 40 years ago. 40 ஆண்டுகள் முன்பதாக. And I wrote that song 40 years ago. 40 ஆண்டுகள் முன்பதாக நான் இந்த பாடலை எழுதினேன். What God did for Jesus he will do for you. இயேசுக்கு என்ன செய்தாரோ அதை எனக்கும் செய்ய முடியும். Do you believe that? விசுவாசிக்கிறீர்களா? It changed my life. என் வாழ்க்கையை அது மாற்றியது. When the Lord showed me தேவன் எனக்கு காண்பித்தார். What he did for Jesus he will do for me. இயேசுக்கு என்ன செய்தாரோ அதை எனக்கும் செய்ய முடியும். As he helped Jesus to live an overcoming life, ஜெயிக்கிற வாழ்க்கையை வாழ்வதற்கு இயேசு உதவி செய்தது போலவே he will help me. எனக்கும் உதவி செய்வார். Once I believed it, it took a little time for me to experience it. நான் அதை விசுவாசித்தேன், ஆனால் அதை அனுபவிப்பதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆனது. Because before that I always believed I'll be defeated all my life. அதுக்கு முன்பாக என் வாழ்க்கை முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பேன் என்று நம்பிக்கொண்டே இருந்தேன். Anger was one of the like the giants of Canaan. கானானில் உள்ள ஒரு அரக்கனை போல, ராட்சதனை போல கோபம் இருந்தது. Like Goliath. கோலியாத்தை போல. All the army of Israel were frightened. இஸ்ரவேலின் படைகள் எல்லாம் நடுங்கியது. Oh, we cannot overcome this Goliath. இந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியாது. In my life anger was like that. என் வாழ்க்கையில கோபம் அப்படி இருந்தது. Dirty thoughts was like that. அசுத்த எண்ணங்கள் அப்படி இருந்தது. Bitterness and கசப்பு, complaining, everything was like that. குறை சொல்வது எல்லாம் அப்படி இருந்தது. The giants of Canaan ruled my life. கானானின் ராட்சதர்கள் என்னுடைய மனதை ஆண்டு கொண்டிருந்தார்கள். But by God's power I brought them down one by one. ஆனால் தேவனுடைய வல்லமையினாலே ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களை வீழ்த்தினேன். Not all in one day. எல்லாவற்றையும் ஒரே நாளிலே வீழ்த்த முடியவில்லை. Not all in one year. ஒரே வருஷத்திலே வீழ்த்தவில்லை. Little by little. கொஞ்சம் கொஞ்சமாக. I am conquering the land of Canaan. நான் கானான் தேசத்தை சுதந்தரிக்கிறேன். I want to ask you, நான் உங்களை கேட்கிறேன், are you killing the giants in your life? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ராட்சதர்களை கொல்லுகிறீர்களா? The giants of sin. பாவம் என்கிற ராட்சதம். You can do it. நீங்கள் உங்களால் செய்ய முடியும். Don't let the devil fool you that you can't do it. நீ உன்னாலே செய்ய முடியாது என்று சொல்லி சாத்தான் உங்களை நம்ப வைத்து விட வேண்டாம். Jesus killed every temptation. இயேசு ஒவ்வொரு சோதனையும் கொன்றார். Not a single giant could control Jesus. எந்த ஒரு ராட்சதனும் இயேசுவை கட்டுப்படுத்த முடியவில்லை. He was tempted in all points like we are and he overcame all of them. நம்மை போலவே எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு அவர் ஜெயித்தார். And now the message is, இன்றைக்கு செய்தி என்னவென்றால், what God did for Jesus he will do for you. இயேசுக்கு தேவன் என்ன செய்தார் அதை உங்களுக்கும் செய்வார்.
That is why the Bible says in 1 John 2:6. ஆகவே தான் வேதம் 1 யோவான் 2:6 சொல்லுகிறது. 1 John chapter 2 verse 6. 1 யோவான் 2:6. If you say that you abide in Christ, you must walk as he walked. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். How can I walk as he walked if he doesn't give me the power? அவர் அந்த வல்லமை எனக்கு கொடுக்காவிட்டால் அவர் நடந்தது போல நான் எப்படி நடக்க முடியும்? Have you got that in your Bible? உங்களுடைய வேதத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறதா? That if you say you abide in Christ, you must walk as Jesus walked. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் அவர் நடந்தபடியே நீயும் நடக்க வேண்டும் என்று உன்னுடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. What does that mean? அதனுடைய பொருள் என்ன? Jesus was never in a bad mood at any time, any day of his life. ஒரு காலம் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நாளிலேயும் அவர் ஒரு நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டிருக்கவில்லை. He was always in his heart, he rejoiced in his Father. எப்பொழுதுமே அவருடைய உள்ளத்திலே பிதாவை நோக்கி மகிழ்ந்து கொண்டிருந்தார். Outside there may have been so many pressures upon him. வெளிப்புறமாக எத்தனையோ அழுத்தங்கள் அவருடைய வாழ்க்கைக்கு வந்திருக்கும். We read twice in the Bible that he wept. அவர் அழுதார் என்று 2 நேரங்களிலே வாசிக்கிறோம். Jesus wept. இயேசு அழுதார். Externally there can be sorrows. ஆகவே வெளியரங்கமாக சில துக்கங்கள் உண்டாகும். See, joy doesn't mean we go around smiling all the time. உள்ளத்திலே சந்தோஷம் மகிழ்ச்சி என்று சொன்னால் எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டே இருப்பது என்ற அர்த்தம் அல்ல. Smiling is different from joy. சிரிப்பதற்கும் சந்தோஷத்திற்கும் வித்தியாசம் உண்டு. If I see a man going down the street smiling all the time, நான் ஒரு சாலையில் நடக்கும்போது எல்லாரையும் ஒரு மனிதன் எல்லாரையும் பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தால் you think something's wrong with his head. அவனுக்கு நட்டு கண்டு விட்டது என்று அர்த்தம். We don't go around smiling. That's not joy. அது சந்தோஷம் அல்ல. எப்பொழுது பார்த்தாலும் சிரித்துக் கொண்டே இருப்பது சந்தோஷம் அல்ல. Joy is சந்தோஷம் அல்ல. something inside. சந்தோஷம் என்பது உள்ளே காணப்படக்கூடிய ஒன்று. Jesus didn't go around smiling all the time. இயேசு எல்லாரையும் பார்த்து சிரித்துக் கொண்டே நடக்கவில்லை. இல்லை இல்லை. Joy. ஆனால் அவருக்குள்ளே சந்தோஷம் இருந்தது. Even when he wept, he had joy. அவர் வெளியே அழுத பொழுது உள்ளே சந்தோஷம் We இருந்தது. may go through trials and sorrows. உபத்திரங்களுக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்றாலும் pressures. அழுத்தங்களுக்குள்ளாக சென்றாலும் tears may come. கண்ணீர்கள் வரலாம். Joy in our heart. ஆனால் உள்ளத்திலே சந்தோஷம். Because what God did for Jesus, he will do for us. இயேசுக்கு என்ன செய்தார் அது எனக்கும் செய்வார். It's a wonderful life. இது அற்புதமான ஒரு வாழ்க்கை. That is why Jesus said the least person in the new covenant is higher than ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய மிக சிறியவன் கூட யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவனாக இருப்பான். I preached this for 40 years. நான் இதை 40 ஆண்டுகளாக பிரசங்கித்திருக்கிறேன். But I see so few people who believe. ஆனால் இதை விசுவாசிக்கிற மிக சிலர் என்பதை தான் நான் பார்த்திருக்கிறேன். Sometimes I get so frustrated. Why is it, Lord, people don't believe this? ஆண்டவரே ஏன் மக்கள் இதை நம்புவதில்லை விசுவாசிப்பதில்லை என்று சொல்லி நான் சலிப்படைந்திருக்கிறேன். This is the most wonderful news in the world. உலகத்திலே இருக்கக்கூடிய மிக அற்புதமான நல்ல செய்தி இதுதானே. I still see people just living in their defeated sinful life. ஆனாலும் மக்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டே இருக்கிறதை பார்க்கிறேன். And the picture the Lord has given me is like this. ஆண்டவர் எனக்கு கொடுத்த காட்சி இதுதான். Here are people who have a rich earthly father. ஒரு பெரிய ஐஸ்வரியமுள்ள பூமிக்குரிய தகப்பன் அவருடைய பிள்ளைகள் who's got millions and crores of rupees in many banks. அநேக வங்கிகளிலே கோடிக்கணக்கான பணத்தை அவர் டெபாசிட் செய்திருக்கிறார். A lot of property in different cities in India. இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய பட்டணங்களிலே நிறைய சொத்துக்கள் அவருக்கு இருக்கிறது. And before he dies, அவர் மரிப்பதற்கு முன்பதாக he writes a will. அவர் ஒரு உயில் எழுதுகிறார். All this property with details அவருடைய சொத்துக்களுடைய எல்லா விளக்கங்களையும் எழுதுகிறார். is to be given to this son and this daughter. இந்த மகனுக்கும் இந்த மகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். Then he dies. அதுக்கு பிறகு மரிக்கிறார். And you take that will. நீங்கள் அந்த உயிலை எடுத்துக்கொண்டு it's written in your name. உங்களுடைய பெயரிலே அந்த உயில் எழுதப்பட்டிருக்கிறது. You don't read it very carefully. அதை நீங்கள் கவனமாய் வாசிப்பதில்லை. And you give it to a lawyer. அதை ஒரு லாயர் இடத்திலே கொடுக்கிறீர்கள். And say, please read this, tell me what I should get. இந்த உயிலை வாசித்து எனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். The lawyer says, yes, your father has given you 1000 rupees. அந்த வக்கீல் சொல்லுகிறார் உங்களுடைய அப்பா உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். Oh, you say only 1000 rupees? 1000 ரூபாய் மட்டும் தான் கொடுத்திருக்கிறாரா? Let me read again. நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன். No, only 10,000 rupees. இல்ல 10000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். Okay, thank you. My father நல்ல வேளை எங்க அப்பா 10000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். Thank you, lawyer. I got 10,000 rupees. உங்களுக்கு நன்றி எனக்கு 10000 ரூபாய் கிடைத்தது. How long can you live with 10,000 rupees? அந்த 10000 ரூபாய் வைத்து எவ்வளவு நாள் வாழ முடியும்? There are crores there. அங்கே கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது. But that cheating lawyer has cheated you of your father's hard work. ஆனால் உங்களுடைய தகப்பன் கடினப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தை வக்கீல் உங்களுக்கு கிடைக்காதபடி ஏமாற்றி விட்டான். And so you're living in poverty. ஆகவே நீங்கள் தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Getting a little bit. கொஞ்சம் தான் கிடைக்கிறது. My sins are forgiven. என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. I'm going to heaven. நான் பரலோகத்துக்கு போகிறேன். I got 10,000 rupees. எனக்கு 10000 ரூபாய் கிடைத்தது. You're supposed to have crores. உனக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பெற்றிருக்க வேண்டும். Overcoming all sin. எல்லா பாவங்களையும் ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கை. Partaking of God's nature. தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்வது. Walking as Jesus walked without fear on this earth. இயேசு நடந்தது போலவே பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் நடப்பது.
And the devil has cheated you of your inheritance. உங்களுடைய சுதந்திரத்திலே பிசாசு வஞ்சித்து விட்டான். I'm not angry at you, I'm angry at the devil. உங்களை பார்த்து எனக்கு கோபம் இல்லை, பிசாசை பார்த்து எனக்கு கோபம். I'm angry at the devil because he's cheated you of God's inheritance. தேவனுடைய சுதந்திரத்தின் விஷயத்திலே உங்களை பிசாசு ஏமாற்றி விட்டபடினாலே அவனை பார்த்து நான் கோபப்படுகிறேன். I'll be angry with the devil as long as I live. நான் வாழுகிற வரைக்கும் நான் பிசாசோடு கூட கோபமாய் இருப்பேன். I'm not afraid of him, he was defeated on the cross. நான் அவனை பார்த்து பயப்படுவதில்லை, அவன் கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான். As he fled when Jesus came, he will flee when I come. இயேசு வரும்போது எப்படி அவன் ஓடினானோ அதே போல நான் வரும்போது அவன் ஓடுவான். Because the Bible says so. வேதம் அப்படி சொல்லுகிறது. But my dear brothers and sisters, ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, you are my family members. நீங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள். I really believe that my family is in the church. என்னுடைய குடும்பம் சபையில தான் இருக்கிறது உண்மையாலுமே நான் நம்புகிறேன். I feel sorry that the devil has cheated you of your inheritance. உங்களுடைய பங்கை உங்களுக்கு கிடைக்காதபடிக்கு சாத்தான் உங்களை ஏமாற்றி விட்டான், அதற்காக வருத்தப்படுகிறேன். Now you seek God. இப்பொழுது நீங்கள் தேவனை தேடுங்கள். Like I said yesterday, நான் நேற்று சொன்னது போல, say, Lord, fill me with the Holy Spirit. ஆண்டவரே பரிசுத்த ஆவியால் நிரப்பும். Don't give me excitement. எனக்கு ஏதோ உணர்ச்சி வசப்படக்கூடிய Don't give me some shaking. ஏதோ எனக்கு குலுங்குறதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. Give me holiness. பரிசுத்தத்தை தாரும். Give me your nature. உம்முடைய சுபாவத்தை தாரும். Let my nature be transformed just like a dog becoming a human being. எப்படி ஒரு நாய் திடீரென ஒரு மனிதனை போல மாறுகிறதோ அதுபோல என்னுடைய சுபாவம் மாறட்டும் ஆண்டவரே. Divine nature. ஆண்டவரே எனக்கு தெய்வீக சுபாவத்தை தாரும். That will have the power to overcome sin. அப்பொழுது நான் பாவத்தை மேற்கொள்வதற்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்வேன். The power to be free from anxiety and fear. பதட்டத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலையாகக்கூடிய வல்லமை பெற்றுக்கொள்வேன். The power to live a godly life in a wicked earth. இந்த பொல்லாத பூமியிலே தேவபக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்குரிய வல்லமை. The power that will help me to love people who hate me. என்னை பகைக்கிறவர்களை நேசிக்கக்கூடிய வல்லமை. And to make the devil flee wherever I go. நான் எங்கெல்லாம் போகிறேன் அங்கெல்லாம் பிசாசு ஓட வேண்டும். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, I've shared my heart with you. என்னுடைய உள்ளத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். I believe it is God's heart. இது தேவனுடைய இருதயம் என்று நம்புகிறேன். He wants you to hear it. நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants every one of you to be overcomers. உங்கள் ஒவ்வொருவரும் ஜெயாளிகளாய் மாற வேண்டும், வெற்றிபெறலாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். Every one of you to be greater than John the Baptist according to Matthew 11:11. மத்தேயு 11:11 போலவே நீங்கள் ஒவ்வொருவரும் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். That's what Jesus said. இதைத்தான் இயேசு சொன்னார். I want to be like that. நான் அப்படி இருக்க விரும்புகிறேன். Not a greater prophet. நான் பெரிய தீர்க்கதரிசியாக வேண்டும் என்று விருப்பம் அல்ல. Not greater prophet than John the Baptist. யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசியாக வேண்டும் என்ற விருப்பம் அல்ல. I can overcome in my inner life which he could not overcome. யோவான் மேற்கொள்ள முடியாத அந்தரங்க வாழ்க்கையில் உள்ள காரியங்களை நான் மேற்கொள்ள முடியாது. That is the way God wants you to be overcome. அப்படிதான் நீங்களும் ஜெயிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Let's bow our heads before God. தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். I want you to seriously pray in your heart. நீங்கள் எல்லாரும் சீரியஸாக உள்ளத்தில் ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். You don't have to make a lot of noise before God. தேவனுக்கு முன்பாக அதிகமாக சத்தம் போட வேண்டும் என்று தேவையில்லை. But there can be a cry in your heart. உள்ளத்திலே ஒரு கதறல் இருக்கலாம். Oh God, தேவனே என்ற கதறல். My Father, என் தகப்பனே, please help me to live this life. இந்த வாழ்க்கை வாழ எனக்கு தயவு செய்து உதவி செய்யும் ஆண்டவரே. Give me the power to overcome sin in my life. என் வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்வதற்கு வல்லமையை தாரும் ஆண்டவரே. Give me your nature, my Father. பிதாவே, என் தகப்பனே, உம்முடைய சுபாவத்தை எனக்கு தாரும். I am willing to give up everything to get your nature. உம்முடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் எது வேண்டுமானாலும் விட்டுவிட தயாராக இருக்கிறேன். Forgive me for the way I have lived so far. இதுவரை ஆண்டவரே நான் வாழ்ந்த விதத்துக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. Cleanse me in the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. I want to be an overcomer. நான் ஒரு ஜெயாளியாய் மாற வேண்டும். I'm not seeking position or honor in this world. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் ஸ்தானத்தையோ ஆண்டவரே ஒரு இடத்தையோ நான் தேடவில்லை ஆண்டவரே. I don't want any position or honor in the church also. இந்த சபையிலேயும் எனக்கு எந்த ஒரு ஸ்தானமோ கனமோ தேவையில்லை ஆண்டவரே. I want a godly life. எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு தெய்வீக வாழ்க்கை. That's all. அவ்வளவுதான் ஆண்டவரே. Lord, you give me that and I won't ask for anything else. ஆண்டவரே, அதை மட்டும் எனக்கு தாரும், நான் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை ஆண்டவரே. I mean it, Lord. எனக்கு தேவை ஆண்டவரே. I really mean what I'm saying. உண்மையாலுமே ஆண்டவரே, நான் சொல்லுகிறது எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Give me your nature. உம்முடைய சுபாவத்தை எனக்கு தாரும். You promised it. ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். I claim it in the name of Jesus Christ. நான் இயேசுவின் நாமத்தினால் இதை சுதந்திரித்துக் கொள்கிறேன். Change my life. என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. Change my family life with my husband and my wife. ஆண்டவரே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய கணவனுடைய மாற்றும், என் மனைவியுடைய வாழ்க்கையை மாற்றும். Help me to bring up my children in a godly way. என்னுடைய பிள்ளைகளை தேவபக்தியுள்ள வழியிலே வளர்க்க உதவி செய்யும். And make my home like a burning light for you. ஆண்டவரே, என்னுடைய குடும்பமானது எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற வேண்டும் ஆண்டவரே உமக்கென்று.
I forgive everybody who has harmed me. ஆண்டவரே எனக்கு தீமை செய்த ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்கிறேன். Everyone. ஒவ்வொருவரையும். Everyone who has harmed me, I forgive them right now. எனக்கு தீமை செய்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்பொழுது நான் மன்னிக்கிறேன். And those whom I have hurt, I'm going to ask them forgiveness as soon as possible. நான் யாரையெல்லாம் புண்படுத்தியிருக்கிறேனோ ஆண்டவரே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாய் சென்று மன்னிப்பு கேட்டு விடுகிறேன். Lord, I will return all the money I cheated from anybody. ஆண்டவரே யாரிடத்திலிருந்து பணத்தை ஏமாற்றி வாங்கியிருந்தாலும் நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே. I want to live a godly life. நான் ஒரு தேவபக்தியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். I want to build a godly home. ஒரு தேவபக்தியுள்ள குடும்பத்தை கட்ட வேண்டும். Heavenly Father, please help me. பரலோக பிதாவே உதவி செய்யும். You need to say one more thing. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். Thank you, Father, for hearing my prayer. நீங்கள் இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டும். ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி பிதாவே. Thank you, Father, for hearing my prayer. என்னுடைய ஜெபத்தை கேட்டபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி. Say that aloud. Thank you, Father, for hearing my prayer. சத்தமாய் சொல்லுங்கள். ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்டபடியால் பிதாவே உமக்கு நன்றி. Fill me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் ஆண்டவரே. Thank you, Father, for hearing me. ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Heavenly Father, பரலோக பிதாவே, there are many people here who have really cried out to you sincerely. ஆண்டவரே உண்மையாய் நோக்கி கதறன அநேக மக்கள் இங்கே உண்டு ஆண்டவரே. Change their life. ஆண்டவரே உங்கள் வாழ்க்கை மாற்றும். Make it completely different. முற்றிலுமாய் வித்தியாசமான வாழ்க்கையை மாற்றும். Help them to have faith that what you did for Jesus you will do for them. ஆண்டவரே இயேசுவுக்கு நீர் என்ன செய்தீரோ அதை இவர்களுக்கும் செய்வீர் என்ற விசுவாசத்தை தாரும். We pray in Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Brothers and sisters, go in peace. Believe that God will answer your prayer. சகோதர சகோதரிகளே, தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் சமாதானமாக செல்லுங்கள். And thank God for hearing you. உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்டபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துங்கள். Have a spirit of thankfulness in the coming days. வரக்கூடிய நாட்களிலே ஒரு நன்றியுள்ள ஆவியை கொண்டவர்களாக இருங்கள். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.